ராமநாதபுரத்தில் நெடுஞ்சாலைத்துறை தரக்கட்டுப்பாடு அலுவலகத்தில் 5,60,000 ரூபாய் கைப்பற்றிய நிலையில் மதுரையில் உள்ள உதவி கோட்ட பொறியாளர் ரெங்கபாண்டி என்பவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரபுராவ். பிரபுராவ், வணக்கம். விவரங்கள் என்ன? நிச்சயமாக நேற்று ராமநாதபுரம் லஞ்ச ஒழிப்புத்துறை துணை காவல் கண்காணிப்பாளர் ராமச்சந்திரனுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று மாலை முதல் தொடர்ந்து ராமநாதபுரத்தில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை தரக்கட்டுப்பாட்டு அலுவலகத்தின் உள்ள உதவி கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் நேற்று அதிரடி சோதனை ஒன்றை நடத்தினர். அந்த சோதனையின் போது அந்த உதவி கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் உள்ள தனி அறையில் இருந்து ஒரு 5,60,000 ரூபாய் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் இந்த பணத்தை பறிமுதல் செய்து இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்திருந்த நிலையில் நேற்று இரவு அந்த உதவி கோட்ட பொறியாளர் ரெங்கபாண்டி மீதும் அதே அலுவலகத்தில் பணிபுரியும் கணினி இயக்குனர் ஜெயசக்கரவர்த்தி ஆகிய இருவர் மீதும் இன்று காலை வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் மதுரையில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இந்த உதவி கோட்ட பொறியாளர் வீட்டில், அதாவது ரெங்கபாண்டியின் வீட்டில் மதுரையில் வைத்து அவரது வீட்டை தற்போது சோதனை செய்து வருகின்றனர். அந்த சோதனையின் போது ஏதும் ஆவணங்கள் எதுவும் உள்ளதா அல்லது அவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதா என்பது குறித்தான அடிப்படையில் தற்போது சோதனையாக நடைபெற்று வருகிறது. மேலும் தொடர்ச்சியாக நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் இது தொடர்பாக சோதனை நடத்தப்படும் எனவும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி பிரபுராவ்.